நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா நம்பர். ஸோ நம்ம இன்னைக்கு ஐபிஎல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நேற்று மேட்சோட ரிவ்யூவும் இன்னைக்கு மேட்சோட ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நேற்று மேட்ச் என்னென்னு பார்த்தோன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ், பேட்டில் ஆஃப் த ராயல்ஸ்னு ஒரு டைட்டில் போட்டிருந்தாங்க. ஆனால் என்னாச்சுன்னு பார்த்துடலாம். உண்மையாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஸோ அஃப்கோர்ஸ் மேட்ச் வான்கேல நடந்தது. ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க போலிங் எடுப்பாங்க. ஸோ ஆர்சிபி நேற்று டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. ஸோ ராஜஸ்தான் வந்து நல்லா பேட்டிங் பண்ணாங்க, டீசெண்டாக பேட்டிங் பண்ணாங்க. கொஞ்சம் பேர் 40s வந்து 2 பேர் 40 வந்து அவுட் ஆகிட்டாங்க. சிவம் தூர் பேர் நேற்று நல்லா விளையாண்டாங்க, 46 ரன்ஸ் அடிச்சாங்க. ஸோ ஃபைனலாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து எல்லோரும் கொஞ்சம் அடித்து முடிச்சதுக்கப்புறமா ராகுல் தேவா கூட 40 ரன்ஸ் எவ்வளோ அடித்தாங்க. எங்களை ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்கோர் எவ்வளோ வந்துச்சுன்னா 177 for 9 in 20 overs. ஸோ ஆர்சிபிக்கு 178 ரன்ஸ் வேணும் 20 ஓவர்ஸில். ஸோ விராட் கோலி, டேவிட் படிக்கலும் வந்தாங்க. ஸோ நான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்லிடுறேன். அஃப்கோர்ஸ் இது எல்லோரும் மேட்ச் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேரும் மேட்ச் முடிச்சிட்டாங்க. விக்கெட்டே போகாமல் சேஸ் பண்ணாங்க. ஆர்சிபி சூப்பராக நேற்று மேட்ச்சை சேஸ் பண்ணாங்க. அவங்க வந்து கிளாஸியாக அடித்தாங்க, கிளாஸி இன்னிங்ஸாக இருந்தது. டேவிட் படிக்கல் நேற்று செஞ்சுரி அடித்தாங்க, 101 நாட் அவுட்டாக இருந்தாங்க. வேற விராட் கோலி அஃப்கோர்ஸ் 72 ரன்ஸ் அடித்தாங்க, நாட் அவுட் பேட்ஸ்மேன் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் அடிச்சதே மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலாக ஆர்சிபி வந்து 181 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க 16.3 ஓவர்ஸில். 17th ஓவர்லேயே மேட்ச் சேஸ் பண்ணிட்டாங்க. 178 டார்கெட் வந்து சேஸ் பண்ணிட்டாங்க 17th ஓவர்லேயே. இது ரொம்ப சூப்பரான அச்சீவ்மெண்ட் ஆர்சிபிக்கு. ஸோ ஃபைனலாக என்ன நடந்துச்சுன்னா, RCB won the match by 10 wickets with 21 balls remaining. இது உங்களுக்கு வந்து ரன் ரேட்ல செம்ம பூஸ்டாக இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துட்டாங்க, வேறு சிஎஸ்கே செகண்ட் பிளேஸில் வந்துட்டாங்க. ஸோ இதான் நேற்று மேட்சோட ரிவ்யூ. ஸோ நம்ம இன்னைக்கு மேட்சோட ப்ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு மேட்சோட ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இன்னைக்கு மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். 2 பேருக்குமே வந்து லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது. அது எப்படி தெரியும்னா, ஹெட் டு ஹெட் பாருங்கள். 26 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க 2 பேரும். இதில் மும்பை இந்தியன்ஸ் 14 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து 12 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டைட்டாக தான் போயிட்டுருக்கு இந்த 2 பேர்கிட்ட கான்டெஸ்ட். ஆனால் அஃப்கோர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஹஸ் தி அப்பர் ஹேண்ட். ஸோ மேட்ச் எங்கே நடக்குதுன்னா, மேட்ச் வந்து சென்னையில் நடக்குது. ஸோ எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்க வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பஞ்சாப்க்கு வந்து இப்போ டெஸ்பரேட்டாக ஒரு வின் வேணும். அவங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக ஒரு வின் கிடைக்கணும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கிடைக்கணும் அவங்களுக்கு இப்போது. அப்போ தான் வந்து அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் ஒரு முன்னேற்றம் மாதிரி இருக்கும். வேற மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு நடுவில் இருக்காங்க, மேலேயும் போகலை கீழேயும் போகலை. 4 மேட்ச் விளையாண்டு 2 வின் பண்ணியிருக்காங்க, அந்த 2 தோற்றுருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் கூட பேட்டிங் வந்து கொஞ்சம் சுமாராக தான் பண்ணிட்டு இருக்காங்க. வேற பஞ்சாப் கிங்ஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா, மும்பை இந்தியன்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல ரைவல்ரி மாதிரி போயிட்டுருக்கு. இவங்க இந்த 2 டீமில் வந்து எந்த டீம் வின் பண்ணுதோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும் இந்த சீசனில். இந்த 2 டீமுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச் எப்படி வின் பண்ணுவாங்கன்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. பஞ்சாப் கிங்ஸோட ரன் ரேட் கூட இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது, -0.8 இருக்காங்க. ஸோ அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேட்ச் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஃபைனலாக எல்லா அவுட்கம்லாம் வச்சு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணி அவங்க வந்து 3 வின்ஸோடு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். அதுக்கப்புறமா ஐ வாண்ட் பஞ்சாப் கிங்ஸ் டு வின் ஃபார் த சேக் ஆஃப் காம்படிஷன். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு இன்னும் மசாலா மாதிரி இருக்கும். 2 வின்ஸ் அவங்களும் வின் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கும் 2 வின் இருக்கும். சன்ரைசர்ஸ் வந்து லாஸ்ட் பிளேஸில் போயிடுவாங்க, பஞ்சாப் வந்து மேலே போயிடுவாங்க. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் நான் சொல்லிட்டேன், மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுவாங்கன்னா. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்னவோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஐ மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.